தன்மானம் இல்லாமல் வாழும் மனிதனுக்கு மட்டுமே தங்கம் என்ற உலோகம் தேவை. எப்படி எனில் நாம் சரியான வங்கியை தேர்ந்தெடுத்து முறையாக பயன்படுத்தினால் நமது தன்மானத்தை தங்கம் என்ற உலோகத்திடம் அடமானம் வைக்க வேண்டியதில்லை. குறிப்பு: நம் கையில் பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் செய்ய வேண்டும். சிபில் ஸ்கோர் அடிப்படையில் நமது அவசர தேவைக்கு கடன் வாங்கலாம். தங்கம் வைத்து இருந்தால் தான் கடன் வாங்கலாம் என்பது நாம் சரியான நபர் இல்லை என்பதையே குறிக்கிறது. இன்று யாரையும் ஏமாற்றாமல் பிழைப்பவர் இல்லை என்பதையே குறிக்கிறது. பழங்காலத்தில் பயன்படுத்தினார்களே, அவர்கள் என்ன ஏமாற்றியவர்களா என்று சிலர் கேட்பார்கள். அன்று அவர்களுக்கு இன்று போல் கல்வியோ இல்லை, வங்கி சேவையோ இல்லை. ஒவ்வொரு மனிதனும் சிந்தியுங்கள், ஏன் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் எந்தவொரு தங்கம் போன்ற உலோகம் வாங்காமல் கடன் கொடுக்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் தன்மானத்தை ஒரு உலோகத்திடம் விட்டுக் கொடுக்காமல், நான் உங்களது வங்கியில் இவ்வளவு காலம் என்னிடம் பணம் இருக்கும் போது உங்களுக்கு கொடுத்தேன், முறையாக உங்களுக்கு வட்டியும் கட்டி வந்து இருக்கிறேன் என அவரின் தகுதிக்கு ஏற்றவாறு பணம் வாங்கி கட்டுகிறார்கள். பணக்காரன் என்று ஏமாற்றி தனது தன்மானத்தை இழந்து நாடு விட்டு ஓடி நடமாடும் பிணங்களும் இருக்கிறது. அந்த பிணங்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். மனிதனாய் பிறந்தால் தன்மானத்தோடு வாழுங்கள். ஆனால் இந்தியர்கள் நம்மை அறியாமல் இதுவரை பயன்படுத்தினோம். இனி பயன்படுத்துவதை தவிர்த்து நமது உரிமையை வங்கியில் கேட்டுப் பெறுவோம். வங்கியில் கேட்கும் முன் நாம் நமது கையில் பணம் இருக்கும் போது தங்கம் என்ற உலோகத்தை வாங்காமல் வங்கியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் செய்யுங்கள். பிறகு தேவையின் போது வங்கியில் கேளுங்கள், தருவார்கள். தங்கம் என்ற உலோகத்தை வைத்து நமது நாட்டினை அடிமையாக்கி வளர்ச்சி அடைந்த நாடுகள் நமது உழைப்பினை சுரண்டல் செய்து அவர்கள் உயர்ந்த தரத்தில் வாழ்கின்றனர். 140 கோடிக்கு அதிகமான மக்கள் இருந்தும் இதுவரை நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஓட்டு வீட்டோ அதிகாரமும் இல்லை மற்றும் IMFSDR பண மதிப்பீட்டிலும் நமது நாணயத்திற்கு மதிப்பு அளிக்கவில்லை. மேலும் நமது நாணயத்தினை டெப்ரிஷியேஷன் செய்கிறது இந்த தங்கம் என்ற உலோகம். 1971 முதல் தங்கத்திற்கு நிகராக எந்த நாடும் பணம் அச்சிடுவதில்லை. டாலருக்கு பாதிப்பு என்றவுடன் அமெரிக்கா கைவிட்டார்கள், அதனால் தான் உயர்ந்த தரத்தில் வாழ்கின்றார்கள். ஆனால் அங்கு வாழும் மக்கள் ஷார்ட் டேர்ம் வாங்கி விலையை ஏற்றி விற்று விடுவார்கள். இந்தியர்களே சிந்தியுங்கள், நமக்கு பிறகு 1949 இல் சுதந்திரம் வாங்கிய சீனாவிற்கு அங்கீகாரம் கொடுத்து இருக்கிறார்கள். ஏனெனில் அங்கு மக்களாட்சி கிடையாது. அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க காரணம், அங்கு அதிபர் நினைத்தால் தங்கம் என்ற உலோகம் மக்கள் பயன்படுத்த தடை என போட்டு எதை வேண்டுமானாலும் செய்துவிடுவார்கள் என்ற காரணத்தால் தான் சீனாவுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மக்களாட்சி என்று நாம் வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு அடிமையாக வாழ்கின்றோம். தனது தன்மானத்தையும் ஒரு உலோகத்திடமும் வைக்காமலும் இந்தியா என்ற நாட்டின் தன்மானத்தையும் காப்பாற்றி நம்மை சுரண்டல் செய்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் வாழ்வதை தடுப்போம். படிப்பறிவு இல்லாத மனிதன் மட்டுமே ஆபரணமாக அணிந்து வருகின்றனர். வளர்ச்சி அடைந்த நாட்டு மக்கள் யாரும் அணிவதில்லை. பெண்கள் ஒன்றும் வீட்டு விலங்கு இல்லை, செயின் போட்டு கொடுக்க. நல்ல கல்வி மற்றும் முடிந்தால் தங்களின் சக்திக்கு ஏற்ற வகையில் பெண்கள் பெயரில் தொழில் முதலீடு செய்து கொடுங்கள். நமது கலாச்சார ஊடுருவல் தான் தங்கம் என்ற உலோகம். அவங்க பூமியில் கடந்த உலோகத்தை உயர்வாக காட்சி செய்து புகுத்திவிட்டார்கள். அதற்கு உதாரணம் தான் இன்றைய தாலி. தாலி மஞ்சள் கயிற்றில் தான் அணிய வேண்டும். காரணம், மஞ்சள் மருத்துவ குணம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நம் நாட்டில் தாலி அணியும் கலாச்சாரம் இருப்பது புவியியல் அமைப்பு அப்படி, டிராபிக்கல் ஏரியா. உதாரணமாக அவங்க பூமியில் இல்லை மற்றும் அனைத்து தங்கம் என்ற உலோகம் நம் மக்கள் கையில் வந்தால் அன்று வளர்ச்சி அடைந்த நாட்டு மக்கள் யாரும் மதிப்பு அளிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அணிவதில்லை மற்றும் தொழில்துறை பயன்பாட்டுக்கு அதிகமாகவே அவங்க மைய வங்கியில் கடக்கு. தொழில்துறையில் பயன்படுத்துவதையும் குறைந்த சேதாரத்தில் மறுசுழற்சி செய்ய முடியும். இந்திய நடுத்தர பாமர உழைக்கும் மக்கள் நாம் தான் ஏமாளி. நமது உழைப்பில் அவர்கள் உயர்ந்த தரத்தில் வாழுகின்றனர். 1971 இல் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் இருந்திருந்தால் புரட்சி ஏற்பட்டிருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் காமெண்ட் பண்ணுங்க. மேலும் இணையத்தில் பகிருங்கள். இந்தியா உண்மையான விடுதலை பெற வேண்டும்.